நான் வந்து மே 5ஆம் தேதி கமலாவதி ஸ்கூலில் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். ஈவினிங் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆன்சர் செக் பண்ணணுங்கிறதுக்காக என்னோட கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் கீ தேடும்போது தான் வந்து கொஷின்ஸ் எனக்கு வந்து எம்என்ஓபி அதில் வந்து ஓ டைப்பில் எனக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கியூஆர்எஸ்டி டைப்புக்கு மட்டும்தான் வந்து ஆன்சர் கிடச்சிது. என்னோட கொஷின் வந்து அந்த கொஷினுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேறு கொஷின்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரே கொஸ்டின் தான் வந்து கொடுத்து எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு கொஸ்டின் வந்து வேறு கொஸ்டின் வந்ததுனால இப்போ வந்து நேஷ்னல் லெவல் ரேங்கிங் போடும்போது எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாகும். ஸோ இதுக்கு வந்து அந்த டெஸ்ட் ஏஜென்சிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க, எந்த வகையில் வந்து திருத்த போகிறாங்க அதெல்லாம் வந்து சொல்லணும். ஏன்னா கியூஆர்எஸ்டி டைப் கொஸ்டின் வந்து எங்களோட எம்என்ஓபி டைப்பை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. என்னோட பேர் விஜயகுமார். என்னோட பையன் வந்து நீட் எக்ஸாம் கடந்த 5ஆம் தேதி எழுதியிருந்தான். இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட வினாத்தாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு நைட்டு தான் அனலைஸ் பண்ணி சொன்னான். கியூஆர்எஸ்டி அப்படிங்கிற டைப் கொஸ்டின் தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தேர்வு மையத்தில் இவங்களுக்கு தவறுதலாக எம்என்ஓபி கொஸ்டின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கமலாதி ஸ்கூலில் மட்டும் கிட்டத்தட்ட 350 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட அதாவது எப்படி அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இது வந்து தமிழ் வழி கேள்வி வினாத்தாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அனைவருக்குமே இந்த பள்ளி தான் வழங்கப்பட்டிருக்கு. கமலாவதி ஸ்கூலில் தான் அவங்க வந்து எழுதுனாங்க சென்ட்ரா. அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் தான் அதிகமாக இதில் எழுதியிருக்காங்க. இப்போ முற்றிலும் அவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? இப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு எப்படி மார்க் வரப்போகுது, இவங்க எப்படி விடைத்தாளை திருத்த போகிறாங்க அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க மாணவர்கள். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வே இல்லை. ஏன்னா இது கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள் அதிகபட்சம் எழுதுனால அவங்களுக்கு இதை பற்றின விவரங்களோ எதுவுமே போய் சேரலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.